Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட் 31/8/2025. இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் ஒரு 1:15க்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போது ஆல் இண்டியா கோட்டாவாகட்டும் இல்லை தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவாகட்டும் ரவுண்டு 2 எப்போ ஸ்டார்ட் ஆகும், அதுக்கான எக்ஸ்பெக்டட் டேட் என்ன அப்படின்னு நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான கேள்விகளுக்கு விடையளிக்கும் விதமாக இந்த வீடியோவை நம்ம மேக் பண்ணியிருக்கிறோம். இப்போது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது முழுக்க என்னுடைய ப்ரெடிக்ஷன் மட்டுமே. இன்னமும் அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு வெப்சைட்லேயும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வரல. இது ஆல் இண்டியா கோட்டாக்கும் தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவுக்கும் டென்டேட்டிவாக எக்ஸ்பெக்டட் டேட் எப்போ ஃபார் ரவுண்ட் 2 கவுன்சிலிங் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு SAP Views யூடியூப் சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக உங்களுக்கு பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது உங்களுக்கு MCCனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லேட்டஸ்ட்டு நியூஸ் அப்படிங்கிறது ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்குது. அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, ரெசிக்னேஷன் ஃபெசிலிட்டி ஃபார் ரவுண்ட் 1 ஆஃப் UG கவுன்சிலிங் வித்தவுட் ஃபோர்ஃபீச்சர். அப்போது ரவுண்டு 1ல் எனக்கு ஒரு சீட்டு கிடச்சிது, நான் போய் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு செக்யூரிட்டி டெபாசிட்டில் எந்த விதமான அபராதமும் இன்றி என்னோடய சீட்டை நான் ரிசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு வாய்ப்பளிக்கும் விதமாக 3/9/2025 மாலை 5 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்குறாங்க. அப்போது இந்த ரவுண்டு 1ல் ஆல் இண்டியா கோட்டாவில் சீட்டு கிடைத்த கவர்மெண்ட் காலேஜ் ஆகட்டும் இல்லை டீம்டு யூனிவர்சிட்டி ஆகட்டும் எந்த ஒரு சீட்டாக இருந்தாலும் ரவுண்டு 1ல் சீட்டு கிடச்சி அலாட் ஆகி ஜாயின் பண்ணினதுக்கு பிறகு உங்கள் சீட்டை நீங்கள் ராஜினாமா பண்ணுவதற்கான கடைசி நாள் 3/9/2025 மாலை 5 மணி வரை. சரி, அப்போது இது எதுக்குங்க சார் அப்படின்னா, இந்த ரெசிக்னேஷனை பார்த்துட்டு எத்தனை பேர் வாலண்டியராக ரிசைன் பண்ணுறாங்க அபராதமின்றி அப்படின்னா அந்த சீட்டை எடுத்து 2வது ரவுண்டினுடைய சீட் மேட்ரிக்ஸில் இன்க்ளூட் பண்ணிவிட்டு அதன் பிறகு அறிவிப்பு வரும். அப்போது அதன் அடிப்படையில் பார்க்கும்போது 3ஆம் தேதிக்கு பிறகு தான் ரவுண்டு 2னுடைய சீட் மேட்ரிக்ஸ் அதே போல் ரவுண்டு 2னுடைய ஷெட்யூல் அப்படிங்கிறது துவங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அதே லேட்டஸ்ட் நியூஸில் கொஞ்சம் அப்படியே ஸ்வைப் பண்ணி பார்த்தீங்கன்னா PWT கேட்டகரிக்கு உங்களுக்கு அந்த டிசபிலிட்டி சென்டர்ஸில் PWT சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு அதை MCCனுடைய போர்ட்டலில் போய் அப்லோட் பண்ணுறதுக்கான கடைசி நாள் 5th செப்டம்பர் 2025 5 PM வரைக்கும். அப்போது PWT கேண்டிடேட்டு அவங்களுடைய அந்த கோட்டாவை, அதாவது அந்த ரிசர்வேஷனுக்கான சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கு மாலை 5 மணி 5 செப்டம்பர் 2025 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அப்போது 5ஆம் தேதி வரைக்கும் இந்த ஒர்க்கு போயிட்டுருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ பீகாரில் வந்திருக்கிற லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் என்ன, இது எப்போ போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 30/8/2025 வந்த நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா, 30ஆம் தேதி வெளியிடப்பட்ட அறிவிப்பு. நம்ம இன்றைக்கி 31ஆம் தேதி இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணிகிட்ருக்குறோம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆல் இண்டியா கோட்டா வெப்சைட்டில் MCC வெப்சைட்டில் வந்திருக்கிற அந்த தேதியெல்லாம் இங்கே மேட்ச் ஆகுது. இப்போது ரவுண்டு 1ல் சீட்டு கிடைத்த மாணவர்கள் ஃப்ரீ எக்ஸிட் ஆவதற்கும் அதே போல் ரவுண்டு 1ல் ஜாயின் பண்ண பீகார் ஸ்டேட் கேண்டிடேட்டு ரிசைன் பண்ணுறதுக்கான கடைசி நாள் 3/9/2025 மாலை 4 மணி. அப்போது 3ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ சீட்ஸ் வெக்கேட் ஆகுது, ரிசைன் ஆகுது, வேக்கண்ட் ஆகுது அப்படிங்கிற தகவலெல்லாம் சேகரித்து அதுக்கப்புறம் சீட் மேட்ரிக்ஸில் அதை இன்க்ளூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது 5ஆம் தேதி செப்டம்பர் மாதம் துவங்குகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது 5, 6, 7, 8 ஆகிய 4 நாட்கள் ரவுண்டு 2னுடைய சாய்ஸ் ஃபில்லிங்கான ஷெட்யூல்.
இப்போது ரவுண்டு 2ல் ஒரு சீட்டு கிடச்சிருச்சு அப்படின்னா அந்த சீட்டை நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணுறதுக்கான கடைசி நாள் 12/9/2025 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. சரி, அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிட்டேன் சார், நான் காலேஜில் போய் சேருவதற்கான கடைசி நாள் எப்போ அப்படின்னா 12ஆம் தேதியிலிருந்து 12/9/2025 18/9/2025 என்ன பண்ணிக்கலாம், ரவுண்டு 2ல் கிடைச்ச சீட்டை நீங்கள் போயிட்டு உறுதிப்படுத்திக்கணும். அதாவது உங்களுடைய அட்மிஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில் பார்க்கும்போது ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ஆகட்டும், இல்லை ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் ஆகட்டும், இது எல்லாமே உங்களுக்கு 5ஆம் தேதி அறிவிப்பு வரலாம். 5ஆம் தேதியிலிருந்து ஒரு 18ஆம் தேதி வரைக்கும் 5th செப்டம்பர் 2025 இருந்து 18th செப்டம்பர் 2025 நடைபெறலாம் அப்படின்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். இது முழுக்க என்னுடைய ப்ரெடிக்ஷன் மட்டும்தான், இது மாறுதலுக்கு உட்பட்டது அப்படிங்கிற ஒரு டிஸ்க்ளைமரோட இந்த வீடியோவை நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி உங்களுக்கு எம்சிசியினுடைய வெப்சைட்டில் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்தது. அதாவது சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால ரவுண்டு 2ல் நியூ சீட்ஸ் எம்பிபிஎஸ் சீட்ஸு இன்க்ளூட் பண்ணுறதுனால உங்களுக்கு 29ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது டென்டேட்டிவாக உங்களுக்கு ரவுண்ட் 2க்கான நோட்டிஃபிகேஷன், கவுன்சிலிங் ஷெட்யூல் இதெல்லாம் வெளியிடப்படலாம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அதாவது வில் பி பப்ளிஷ்டு ஷார்ட்லி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த தேதி அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. அப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நேற்று டைம்ஸ் ஆஃப் இந்தியாலையும் அதே போல் அதற்கு முன்னதாக நம்ம போட்ட வீடியோலையும் சொல்லியிருந்தோம், கிட்டத்தட்ட ஒரு 1750 இடங்கள் உங்களுக்கு புதியதாக சேர்க்கப்பட உள்ளது. அது தனியார் கல்லூரிகளில், அதே போல் டீம்டு யூனிவர்சிட்டியில் இதெல்லாம் சீட்ஸ் இன்க்ளூட் பண்ணதுக்கப்புறம் நியூ சீட் மேட்ரிக்ஸை ரிலீஸ் பண்ணிவிட்டு அதன் பிறகு உங்களுக்கு ரிப்போர்ட்டிங், அதாவது ஜாயினிங் டேட்டு செப்டம்பர் 18 லாஸ்ட் டேட்டாக இருக்கலாம். அதன் பிறகு உங்களுக்கு கல்லூரி துவங்கும் முதல் நாள், அதாவது உங்களுக்கான 2025-26 கல்வியாண்டில் முதலாம் ஆண்டு கல்லூரி துவங்கும் நாள் தோராயமாக செப்டம்பர் 20ஆம் தேதி இருக்கலாம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா நியூஸ் பேப்பரில் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் எக்ஸ்பெக்டட் டேட்ஸ் தான். ஸோ இந்த எக்ஸ்பெக்டட் ரவுண்டு 2 டேட் அப்படிங்கிறது நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். ரவுண்டு 2னுடைய டென்டேட்டிவ் டேட்டு 5th செப்டம்பரில் இருந்து 18th செப்டம்பருக்குள்ளே நடைபெறும். ஓகேங்களா அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான டேட்டா, அதற்கான நோட்டிஃபிகேஷன் இதெல்லாம் உங்களுக்கு 1 by 1 காமிச்சிட்டேன். மேற்கொண்டு கவுன்சிலிங்கில் வந்துட்டால் பெய்டு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். என்ஜாய் த சண்டே.